இனிமே பைக்ல போற வெள்ளங்கிரி போற எவனா ஆரம்பிப்பீங்க. உப்பு கொளுத்தாங்க வாப்பி கொண்டா குளிர்காயலாம் அந்த வேதனை இருக்கு. அந்த என்ன ப்ரோ நம்ம சாப்பிட்டது பரோட்டா உள்ள போனா போகுது. நாங்கள் இப்போ ஐ லவ் கோவை அது இந்த ஈசாவோட என்ட்ரன்ஸு பயங்கரமாக இருந்தது இடம். அப்போ ஒரு வந்துட்டா இவ்வளோ தூரம் அப்படின்னு. அதுவும் என் பைக்கில் போகணும் R15. இது ஈசாவோட பேக் சைடு நினைக்கிறேன் இதில் போகிறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்லேருந்து நம்ம நடந்து வர மாதிரி இருக்கும். வழியாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டாங்க வந்து அப்படிங்களா. அங்கே ஒரு கடை ஒன்று இருக்கும், வெள்ளங்கிரி போகிற அந்த ரோடு, அந்த பஸ் எல்லாம் எங்கே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு. டார்ச் லைட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், தயவு செஞ்சு வாங்கிட்டு போயிடுங்க. நாங்கள் வந்து இறங்குறவங்க காலை பார்த்தா எங்களுக்கு ஏறுறதுக்கே பயமாக இருந்தது. இப்படி ஒரு இடம் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நாங்களும் சார்ஜ் வயர் எடுத்துகிட்டு வந்து சார்ஜ் போட்டிருப்போம். வாட்டர் கேனு தவிர மற்ற எந்த பிளாஸ்டிக் பொருளும் மேலே அலோடு இல்லை. கொஞ்ச நேரத்துலேயே 2 பேர் கீழே இறங்கிட்டாங்க, என்னால் ஏற முடியாதுன்னு. கொஞ்சம் தூரம் ஏறி வந்ததுக்கப்புறம் ஒரு விநாயகர் சிலை இருக்கும். அங்கே ரொம்ப ஸ்லோவாக ஏறுங்க, தயவு செஞ்சு. வேகமாக ஏறினீங்கன்னா ஏறவே முடியாது. இது வந்து வழுக்கு பாறைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த தண்ணியை குடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை. நமக்கு கொஞ்சம் லைட்டாக பீதி ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, வந்துட்டோம், ஏறிடுவோம் அப்படின்னு. சரி, அப்படியே கூகுள் பே பண்ணி ஒரு சுக்காப்பியை குடிச்சிட்டு 6வது மலையில் இருக்க ஆண்டி சொனையில் கண்டிப்பாக ஒரு குளியலை போட்டு தான் மேலே 7வது மலை ஏற ஆரம்பிப்போம். அது தெரிந்து பாருங்க, ஒரு லைட்டு அங்கே தான் இது. கடவுள் பக்தியே இல்லாதவனு கூட அங்கே கடவுள் பக்தி வந்துடும். என்ன வியூ அப்பா! 3 வேளை அன்னதானம் போடுறாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே தூங்குறதுக்கும் இடம் இருக்கு. 2 வாரமாக பிளானை போட்டு ஒரு வழியாக எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி ட்ரெயினில் வேணாம் பைக்லேயே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு வழியாக எல்லோரும் ஒரு இடத்துல அசம்பிளி ஆகிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சென்னையிலேருந்து யாருமே பைக்கில் வெள்ளங்கிரி போகல. யூடியூப்லலாம் தேடி பார்த்தோம், எதுவும் கிடைக்கல. ஃபஸ்ட் டைம் நாங்கள் தான் போகிறோம்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராச்சும் போயிருந்தீங்கன்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வண்டி ஓட்ட ஆரம்பித்த ஒரு 1 ஹவர்லேயே எல்லாருக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே வண்டியை ஓரமாக போட்டு சாப்பிட்டு போட்டாங்க. ப்ரோ ரைடர் ப்ரோ ஹாய் சொல்லுங்க. ப்ரோ வண்டி எவ்வளோ மைலேஜ் தருது? 60. V3 பைக்கு இந்த வண்டி தான் வச்சிருக்கா. எவ்வளவு கேட்டாலும் 45 தான் கொடுக்குது. 45 தான் கொடுக்குங்க. உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்கும். உங்க வீட்டுக்காரருக்கு அப்புறம் 50 கொடுக்க. எங்கெல்லாம் ரெஸ்ட் தேவை அங்கெல்லாம் அப்படியே ஒரு டோல்கேட்டில் வண்டியை நிறுத்தி ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்ப ஆரம்பித்தோம். ஹெல்மெட் போட்டதுனால அவன் மண்டி ஒரு மாதிரி வித்தியாசமாகவே இருந்தது. அதுல இவன் மண்டை ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பாருங்களேன், ஸ்டார்டிங்லேயே அங்கே வெள்ளங்கிரியின் பரிதாபங்கள் பாருங்கள், ஆண்டேதான் இருக்கிறது. இனிமே பைக்ல போற வெள்ளங்கிரி போற எவனா ஆரம்பிப்பீங்க. ஏண்டா யூடியூப்ல இல்லாத மாதிரி தெரியணும்டா உங்களுக்கு. மூஞ்ச மச்சு வரலான்னு பேர். ஓ மை காட், இன்னொரு வினோத குரங்கு மண்டிய பாருங்க. வாவ் ஏண்டி எப்படிப்பா இங்க வந்தாலும் டீ அடிக்கிறீங்க? உப்பு கொளுத்தாங்க வாப்பி கொண்டா குளிர்காயலாம். எங்க வந்தாலும் குளிர் காயத்து பீங்க வாடி தின்னு போட்டு வராரு. சேலம் வந்து ஒரு 77 கிலோமீட்டர் இருக்கு. வீடியோக்கு எப்படி பழகிறான் பாருங்க மக்களே. டீயை குடிச்சு விட்டா சத்தியமா அந்த வலி இருக்கு. இந்த வலி எங்களுக்கு
அந்த வேதனை இருக்கு. அந்த ஒரு கால் டோல் ஆயிடுச்சா ப்ரோ மட்டும் ப்ரோ ஆய் சொல்லுங்க. மொட்டை காலுக்கு இல்ல பேட்டி போட்டு காலு காலி இப்ப எக்ஸ் போட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒய் போடும். உங்கூர்பேட்டில் இருக்கிற ஒரு ஆளுண்ட சும்மா என்ன ஒன்று ப்ரோ மஜாவா இருக்குடா ப்ரோ. ஒரு ஆய் சொல்லு. கத்திரிக்காய் போயிடும். என்னதுடா கொஞ்ச நேரம் ஃப்ரீ ஆயிடும். அதான் டீ வரும்போது அவனுக்கு கத்திரிக்காய் உள்ள போனா டீ உள்ள போயிடுமா? எவ்வளவு கொச்சமா ஆமாண்டா. அப்ப சொல்றேன் எனக்கு வர மாதிரி உள்ள போல பாலாம் சொல்லு. நீ என்ன சொல்லணும்? உனக்கு வர மாதிரி சொல்லி போல போறா. நீ சொல்றா எனக்கு சொல்ல வர. சரி சொல்றா. கத்திரிக்காய் உள்ள போ சொல்லு. வெளிலதான் வருது. நீ சொல்றா கத்திரிக்காய் உள்ள போ. நம்ம சாப்பிட்டது பரோட்டா. மனசுல சொல்றா ப்ரோ. என்ன ப்ரோ நம்ம சாப்பிட்டது பரோட்டா. பரோட்டா உள்ள போனா போகுது. கத்திரிக்காய் உள்ள போ. நீ வரும்போது என்ன சாப்பிட்டா? வரும்போது என்ன சாப்பிட்டா? என்ன சாப்பிட்டா? வரும்போது தான் சாப்பிட முடியாது. என்ன கத்திரிக்காய் உள்ள போ. கத்திரிக்காய் உள்ள போ. பைக்கில் வரும்போது சத்தியமாக வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் செம்ம குளிர். பாருங்கள் ஹெல்மெட்லாம் எப்படி நனைஞ்சு போயிருக்குன்னு. அதுவும் இல்லாமல் நம்ம மொபைலில் தான் வீடியோ எடுத்தோம். கோப்ரோ கேமரா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு டோல்கேட் நிற்கும் போது மட்டும் அந்த வீடியோ மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் வந்து இப்போ பவானி ஆறு பக்கத்தில் இருக்கோம். அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். இங்கே தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தது. இருந்தாலும் பார்க்க செம்ம அழகாக இருந்தது. வீடியோவில் பார்க்குறத விட நேரில் சூப்பராக இருந்தது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டோம். அங்கே அந்த ஐ லவ் கோவை அது பார்த்தோம். அது மச்சான் வந்து ஐ ஹார்ட் கோவை அப்படின்னு சொல்லுவான். நல்லா இருந்தது அந்த இடம் பார்க்கறதுக்கு. ரொம்ப அழகாக இருந்தது. சென்னையில் எப்படி மெரினா பீச்சோ அந்த மாதிரி இந்த இடத்துக்கு இதுன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருந்தது. நல்லா ஃபிகருங்களாம் அந்த சைட் வச்சுட்டு வந்தோம். ஆக்சுவலாக அது ஒரு போட்டிங் பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது. அப்படியே அது ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பித்தோம். இந்த பிரிட்ஜெல்லாம் அங்கே அது சுற்றி தான் இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஈசா போர்டு பார்த்ததுக்கப்புறம் தான் அப்பாடா ஒரு வழியாக வந்துட்டோண்டா அப்படின்னு தோணுச்சு. அந்த இடமே அதுக்கப்புறம் நல்லா பச்சை பசையில் இருந்தது. பைக்கில் ஓட்டிகிட்டு கூட போயிடலாம் போல். உட்காந்துட்டு போக முடியல. காலில் செம வலி. வேறு லெவலில் இருந்தது. ஒரு வழியாக நாங்கள் ஈசா வந்துட்டோம். இதான் ஈசாவோட என்ட்ரன்ஸு. செம்மையாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. அப்படி உள்ள போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தது பார்க்குறதுக்கு. பாருங்கள் சூப்பராக இருந்தது இடம்லாம். இந்த மேலே அந்த இது மேலே ஒரு சிவன் இருந்தது. பயங்கரமாக இருந்தது இடம் பார்க்க. ஒரு மாதிரி ஜாலியாகிடுச்சு அங்கே கிட்ட போக போக. இப்போ ஒரு வழியாக வந்துட்டோம்டா இவ்வளோ தூரம் அப்படி இருந்தது. இதுதான் வந்து பைக் பார்க்கிங். இங்கேருந்து அப்படியே ஸ்டாச்சு தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப நாள் கனவு நினைவான மாதிரி இருக்குது. பைக்கில் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை எனக்கு. அதுவும் என் பைக்கில் போகணும். R15 V3 போகணும் ரொம்ப ஆசை. ஒரு வழியாக வந்தாச்சு. செம்ம ஜாலியாக இருந்தது. எதையோ சாதிச்சா மாதிரி ஒரு பெருமையாக இருந்தது. இதான் வந்து ஈசாவோட பேக் சைடு. நான் நிறைய வீடியோவில் பார்த்ததே இல்லை. செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கு. என்ன இவ்வளோ பெரிய இடத்த அழிச்சு இது தேவையா அப்படி தான் இருந்தது. இதோ இந்த கார்லாம் இருக்குல்ல மரம், அது கீழே தான் நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்தோம். நல்லா இருந்தது. அங்கே சார்ஜர்லாம் அங்கே அந்த கார்காரங்கிட்ட கொடுத்து போட்டுக்கிட்டோம். அவங்க தான் கொஞ்சம் சார்ஜர்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் வீடியோலாம் எடுக்க முடிஞ்சிச்சு. இது வந்து ஃபுட் கோர்டு. இங்கே தான் வந்து சாப்பாடெலாம் வாங்க முடியும். ஆனால் எல்லாமே செம்ம ரேட்டாக இருந்தது. தண்ணி வந்து ஃப்ரீயாக இருந்தது. இதோ நம்ம பசங்க 2 பேர் நடந்து போகிறாங்க பாருங்கள். பிளாக் ஷர்ட் ஒயிட் ஷர்ட்டு. தாத்தா தண்ணி குச்சின்னு இருக்கார்ல, அந்த மாதிரி நிறைய தண்ணி குடிக்கிற இடம் இருக்குது. தண்ணி மட்டும் அங்கே ஃப்ரீ. இந்த மாட்டு வண்டியில் ட்ராவல் பண்ணலாம். அப்படியே ட்ராவல் பண்ணி அங்கே எங்கே போகிறாங்கன்னு நாங்கள் கவனிக்கல. நல்லா இருந்தது. இருந்தாலும் ஒரு மன கஷ்டம். என்னடா இவ்வளோ பெரிய இடத்த அழிச்சு இது தேவையா அப்படி தான் இருந்தது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி பயணம். ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு நினைக்கிறேன் இதில் போகிறதுக்காக. நமக்கு நடராஜா சர்வீஸ் ஓகேவாக இருந்தது. அதனால் நடந்தே எல்லா இடத்துக்கு போயிட்டு நல்லா இருந்தது. சுற்றி பார்த்துட்டு இருந்தோம்.
இது வந்து ஈஸா அந்த ஸ்டேஜுக்கு மேலே ஏறி கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிட்ட போய் வீடியோ எடுத்தோம். நல்லா இருந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க, மேலே ஏறி வீடியோலாம் எடுத்தாங்க. எல்லாம் செருப்பு போட்டுட்டு வராங்க, ஷூ போட்டுட்டும் வராங்க, வெறும் கால்லையும் வராங்க. என்னடா இது அப்படி இருந்தது. இது பார்த்தீங்கன்னா அந்த அந்த லாஸ்ட்லேருந்து நம்ம நடந்து வரா மாதிரி இருக்கும். ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அங்கே வண்டி தெரியுது பார்த்தீங்களா, அங்கே வண்டியை விட்டுட்டு அங்கே பக்கத்துலேயே குளிக்கிற இடம் இருக்கும், அங்கே குளிச்சுட்டு அங்கேருந்து நடந்து வரணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு கழுத்தில் இருக்க மாலை ஃபுல்லாக ருத்ராட்ச கொட்டை, அது ஃபுல்லாக ருத்ராட்ச கொட்டை போட்டு சுருட்டி மாலை மாதிரி போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு வழியாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வெளியே வர ஆரம்பித்தோம். 6 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கேரளா பசங்க தான் வந்திருந்தாங்க, கேரளா பக்கத்துலேயே இருக்குதுன்றதுனால. அங்கே ஒரு கடை ஒன்று இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, வெளியே வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இங்கெல்லாம் நார்மல் ரேட்டு தான். ஈசா விட்டு வெளியே வந்தோடனே நேராக நம்ம இப்போ வெள்ளையங்கிரி மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். நல்லா செம்மையாக இருந்தது, ரோடு பார்க்க க்ரீனிஷாக இருந்தது, சுற்றி மரம் இருந்தது, சூப்பராக இருந்தது மரம்லாம் பார்க்க. அப்படியே ஒரே ரோடு பீஸ்ஃபுல்லாக அப்படியே போயிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கனவு நினைவுனா மாதிரி இருந்துச்சு ஈசா போயிட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி போகிற அந்த அந்த ரோடு, அந்த கோயில் கிட்ட வந்துட்டோம் இப்போது. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோன்னா நம்ம பார்க்கிங்லாம் வந்துடும். நிறைய கூட்டமாக இருந்தது அங்கே ஸ்டார்டிங்லேயே, நிறைய பேர் வந்துருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் போனதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போவே நிறைய கூட்டமாக இருந்தது, நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய கடைலாம் இருக்குது, பஸ்லாம் அங்கேயே வருது. ஸோ நிறைய வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க பஸ்லாம் எங்கே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு. காந்திபுரம்னு நினைக்கிறேன், அங்கே பஸ் ஏறி வரணும்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் அந்த கோவில். பார்க்கிங் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, கொஞ்சம் நல்லா பெரிய பார்க்கிங் தான், நல்லா ஃப்ரீயாக இருந்தது. செட்டிங்காக பைக்லாம் பார்க் பண்ணிட்டோம். ப்ரோ ட்ரெக்கிங் ப்ரோ, ராய் சொல்லுங்க. பயணம் போய் கொண்டிருக்கிறோம். ஃபைனலி சென்னையில் நீங்கள் வந்து பைக்கில் ட்ரிப் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் எப்படி பாருங்க. சுத்தே கிஞ்சுது போ. இப்படி போற காலம் இப்படி வரப்போகுது. இப்போ வெள்ளையங்கிரியை தேடி போகிறோம். முதல் முறை சென்னையிலேருந்து ப்ரோ ப்ரோ என்ன இவர்தான் வைக்க வேணாவா? பாட்டு ஒன்று பாரா விஜய். இறைவா உன் மாளிகையில் பாட்டு பாரா 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 பாடு பாரா சாமி பாட்டு என்ன பாரா. மஞ்சள் முகத்தழகி மாரியம்மா மாரியம்மா வேப்பிலை சரம் எடுத்து தாயின் பாதங்கள் வணங்கிடவா எங்கள் வாக சின்னத்தே ஸ்ரீ முத்து மாரியம்மா நஞ்சவுடன் சிவநாட அந்த நாயக சுந்தரி நல்லினமகோட அங்கம்மா அங்கம்மா அங்கமல்லங்கம்மா ஆதி பரம சிவநாட அந்த நாயக சுந்தரி நல்லினமகோட ஓட்டா பெருநடையா பெருநடையா ஆமாம்மா ஆமாம்மா தாயே சீக்கிரம்மா ஓடிவா ஓடிவா ஆமாம்மா ஆமாம்மா ஓட்டா நல்ல பேரு நடையா ஓடிவாயே சீக்கிரம்மா அங்கம்மா அங்கம்மா அங்கமல்லாலிங்கம்மா ஆதி பரம சிவநாட அந்த நாயக சுந்தரி நல்லி நமக்கோட கையில ஜெட்டி தான் வச்சுக்கின்னு வீடியோ தான் எடுக்க. ஜெட்டில குளிர்களுக்கு பாருங்க காலக்கையன் கடைசி பிள்ளை என்னடா மூட்டாடா ஏண்டா. நம்ம பசங்க ஒரு 20 பேர்கிட்ட பஸ்ஸில் வேறு வந்துருந்தானுங்க. அவனுங்க பஸ்லேயே ஹெல்மெட்டு பேகு இதெல்லாம் வச்சுட்டு தேவையான பொருள் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் மேலே ஏற ஆரம்பித்தோம். இந்த கடையிலலாம் ரொம்ப ரேட்டாக சொல்கிறாங்க. வெளியே இருக்கிற இந்த சாப்பாடு கடையுமே ரொம்ப ரேட்டு, அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையிலே வாங்கிட்டு போயிடுங்க, அங்கெல்லாம் ரொம்ப ரேட்டாக இருக்குது. டார்ச் லைட்லாம் 60 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. இன்னொன்று கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அது வந்து 120 ரூபா 150 ரூபா சொன்னாங்க. சார்ஜர்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் நிற்கும், சீக்கிரம் இறங்கிட்டோம். ஆனால் டார்ச் லைட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், தயவு செஞ்சு வாங்கிட்டு போயிடுங்க. நாங்கள் வந்து நைட்டில் ஏறணும், அதனால் எங்களுக்கு ரொம்பவே முக்கியமாக தேவைப்பட்டுச்சு.
டார்ச் லைட்லாம் கண்டிப்பாக ரொம்ப அவஸ்தைப்பட்டுருவீங்க. கன்ஃபார்ம் வாங்கிட்டு போயிடுங்க டார்ச் லைட். மறக்காமல் எவன் பேச்சும் கேட்காதீங்க. நான் தேவையில்லாமல் ஒரு தாய் கரடி பேச்சை கேட்டு டார்ச் லைட் வாங்காமல் போய் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். ஸோ நீங்களும் அந்த தப்பு பண்ணுறாதீங்க. ரொம்ப இருந்தது, இருந்தாலும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். மொபைல் சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் சார்ஜ் ஒயரை மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்படி ஒரு இடம் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நாங்களும் சார்ஜ் ஒயர் எடுத்துகிட்டு வந்து சார்ஜ் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. வாட்டர் கேனு தவிர மற்ற எந்த பிளாஸ்டிக் பொருளும் மேலே அலோடு இல்லை. 20 ரூபா வாங்கிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. அகைன் அந்த வாட்டர் கேனை கொடுத்தீங்கன்னா 20 ரூபா திருப்பி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு மலை ஏற ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே 2 பேர் கீழே இறங்கிட்டாங்க என்னால் ஏற முடியாதுன்னு. எங்களுக்குமே அப்படி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு மலை ரொம்ப டஃப்பாக இருந்தது ஏறுறதுக்கு. ரொம்ப மூச்சு வாங்குச்சு. அதிகமாக அடிக்காதீங்க. என்ன சொல்கிறேன்னா, சிகரெட் அதிகமாக அடிக்காதீங்க. ரொம்பவே ஸ்லோவாக ஏற ஆரம்பிங்க. வேகமாக ஏறினீங்கன்னா சீக்கிரமாக மூச்சு வாங்கும், நடக்க முடியாது. அப்புறம் அவனுங்கள மாதிரி நீங்களும் பாதியிலே இறங்கி ஓடுறீங்க. கொஞ்சம் தூரம் ஏறி வந்ததுக்கப்புறம் ஒரு விநாயகர் சிலை இருக்கும். அங்கே சாமி கும்பிட்டு திருநூறு எடுத்து பூசிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கடைலாம் நிறைய இருக்கும். அங்கே உங்களுக்கு தேவையானது எதனா வேணும்னா வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்புறம் திருப்பி 2வது மலை ஏற ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக ஏறுங்க தயவு செஞ்சு. வேகமாக ஏறினீங்கன்னா ஏறவே முடியாது. ரொம்ப இருட்டாக இருந்தது, வீடியோ எதுவும் சரியாக எடுக்க முடியல. இது வந்து 2வது மலை. இது வந்து வழுக்கு பாறைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்தளவுக்கு வழுக்கில் நல்ல வேலை அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி செதுக்கி இருந்தாங்க. ஏறத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் இதுதான் ரொம்ப அப்படியே யூடியூப்லலாம் பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஈஸியாக இருந்தது 2வது மலை ஏறுறதுக்கு. டார்ச் லைட் கம்பல்சரி எடுத்துகிட்டு போங்க. டார்ச் எடுத்துகிட்டு போகலன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸ்லோவாக ஏறுங்க. ரொம்ப அப்படியே வேகமாக ஏறணும், சீக்கிரமாக போகணும்னு நினச்சி ஏறாதீங்க. அப்போ ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நாங்கள் ஷூ கூட போட்டு தான் ஏறணும். அந்தளவுக்கு வழுக்கலாம் இல்லை. குச்சி மஸ்ட்டு. குச்சி இல்லைன்னா கண்டிப்பாக இறங்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கண்டிப்பாக அந்த தண்ணியை குடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை. இங்கே வந்து ஒரு பிரார்த்தனையை போட்டு அப்படியே நெத்தி நிறைய அந்த திண்ணூறு எடுத்து பூசிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு அப்புறமா சரி நடக்கலாம் அப்படின்னு பார்த்து நடக்க ஆரம்பித்தோம். அங்கே கீழே போனவங்களெல்லாம் பார்த்தா எப்பா ஏறிடலாம் போல், இறங்குறது தான் ரொம்ப கஷ்டன்ற மாதிரி இருந்தது. ரொம்பவே கஷ்டப்பட்டு இறங்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும் போது நமக்கே கொஞ்சம் லைட்டாக பீதி ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, வந்துட்டோம், ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏற ஆரம்பித்தோம். எடுத்துகிட்டு போன சில்லறெல்லாம் 2 மலை தாண்டத்துள்ளே காலி ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ரேட் அங்கே எல்லாமே. சுக்காப்பி குடிக்கலான்னு ஒரு கடைக்கு போனால் அங்கே கூகுள் பே இருந்தது. அந்த நேரம் பார்த்து எங்கள் மொபைலில் நெட்வொர்க்கே இருந்தது. சரி அப்படியே கூகுள் பே பண்ணி ஒரு சுக்காப்பியை குடிச்சிட்டு அங்கே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தெம்பாக நடக்க ஆரம்பித்தோம். சுக்காப்பி குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. மொபைலில் இருந்த சார்ஜரை வச்சு ஒரு 5 மலை வரைக்கும் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்து மேலே ஏறி வந்துட்டேன். இதுக்கு மேலே சார்ஜரில் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது மொபைலு. 6வது மலையில் இருக்க ஆண்டி சொன்னையில் கண்டிப்பாக ஒரு குளியலை போட்டு தான் மேலே 7வது மலை ஏற ஆரம்பிப்போம். ஆனால் அது வரைக்கும் மொபைலில் வீடியோ எடுக்க முடியாது, சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. அதை தெரிந்து பாருங்கள் ஒரு லைட்டு. அங்கே தான் ஐ திங்க் ஈசான்னு நினைக்கிறேன். மேலேருந்து பார்த்தா இப்படி தான் தெரியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ். மொபைல் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு பக்தி பரவசத்தோட 7வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுறேன். தயவு செஞ்சு 7வது மலையில் இருக்க சிவனை ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து எல்லார்ட்டையும் காட்ட வேணாம். அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம ஏறி வரும்போது நமக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம் வந்து மற்றவங்களுக்கும் கிடைக்கணும். நார்மலாக அவங்க ஃபோட்டோலேயே அப்படியே பார்த்துட்டு போகக்கூடாது. 7 மலை ஏறி வந்து அந்த சிவனை பார்க்கும்போது கடவுள் பக்தியே இல்லாதவனுக்கு கூட அங்கே கடவுள் பக்தி வந்துடும். இமயமலைக்கு அப்புறம் மிக கடினமான மலையேற்றம் வந்து இந்த வெள்ளையங்கிரி மலை. கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இதில் ஏறி பாருங்கள். சத்தியமாக லைஃப்பில் இதை மறக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி இருந்தது. விபூதியை பூசுறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கே, அது வேற எதுலையுமே வராது. அப்படி கை நிறைய எடுத்து பார்க்கும்போது இதாண்டா உன் வாழ்க்கை, இறைவன் உனக்கு உணர்த்துவது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இறைவனிட்ட கட்டளையை மட்டும் செய்தால் மார்னிங் சன்ரைஸ் பார்க்க முடிஞ்சா தயவு செஞ்சு பாருங்கள். சத்தியமாக பாருங்கள், என்ன வியூ அப்பா. ஏரோப்ளைனில் போகிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு வியூவை என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டான். செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக இருந்தது. அங்கே பாருங்கள், ஒரு மாதிரி அப்படியே செலுத்துக்குச்சு உடம்பு. அப்படி இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் மறக்காமல் போனீங்கன்னா வெயிட் பண்ணி இதை பார்த்துட்டு கீழே இறங்குங்க. கீழே இறங்கி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு ஒன்று தெரியும். அதில் வெள்ளையங்கிரி அந்த மலையை பற்றி ஒரு சரணம் பாட்டு மாதிரி ஒரு சின்னதாக இருக்கும்.
கீழே பார்த்தா அன்னதானம் கூடன்னு போட்டிருந்தாங்க. இருந்த பசியில் இறங்கி போய் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டோம். உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு அதுக்கு பின்னாடியே குளிக்கிற இடம் கூட இருக்குது. அங்கே அப்படியே குளிச்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 வேளை அன்னதானம் போடுறாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே தூங்குறதுக்கும் இடம் இருக்குது. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பலாம் வீட்டுக்கு.